இது தேவாசுர யுத்தம்னு சொன்னேன். இதுல நம்ம தமிழ் இலக்கியங்கள்ல ராமாயணமும் இடம்பெற்றிருக்கிறது, மகாபாரத கதையும் இடம்பெற்றிருக்கிறது. தமிழிலும் சங்க இலக்கியத்துல இந்த கந்தபுராணம் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ தமிழ் இலக்கியத்திலே செல்வாக்கு உடைய கதையாக இந்த கந்தபுராண கதை விளங்கி இருக்கிறது அப்படிங்கிறது நாம் தெரிந்து கொள்ளலாம். தமிழ் இலக்கியம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது, சங்க இலக்கியம் சொல்லுகிற பொழுது 8 தொகை, 10 பாட்டு, அதுக்கு மேலே நீதி நூல் வரும் 17 கணக்கு, அதுக்கு மேலே காப்பியம் வரும். காப்பியத்தில் முற்பட்ட காப்பியம் சிலப்பதிகாரம், மணிமேகலை. பிற்பட்ட காப்பியம் சிலப்பதிகாரம், மணிமேகலைக்கு பிறகு ஒரு 800 வருஷம் கழிச்சு வந்திருக்குதுங்க சிவக சிந்தாமணிங்கிற காப்பியம். அதன் பிறகுதான் மற்றதெல்லாம் வாங்க. அந்த காப்பியங்கள் எல்லாவற்றிலும் கந்தபுராண கதை விரவி இருக்கிறது. அதனால தமிழ் இலக்கியத்துல, தமிழ் இலக்கிய புலவர்களிடத்துல, சங்ககால புலவர்களிடத்துல இந்த காப்பியம் தான், இந்த போர் நிகழ்ச்சி செல்வாக்கு பெற்று இருக்கிறது. சேர மன்னர்கள்ல இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அப்படிங்கிற ஒருத்தர், அவன் கடற்படை வைத்திருந்தான். கடம்ப மரம்னு ஒரு அரச குடும்பத்துக்கு, அவங்க கடலுக்குள்ள தீவில வாடுறவங்க. இவன் கடற்படை செலுத்தி அந்த கடம்ப மரத்தை வெட்டி கொண்டு வந்தான். அதாவது ஒரு அரசன் வெற்றி பெற்றான் என்று சொன்னா பழைய காலத்துல என்ன அடையாளம் கேட்டா, ஒவ்வொரு அரசருக்கும் காவல் மரம்னு ஒண்ணு இருக்கும். அந்த காவல் மரத்தை பகைவர்கள் அணுக முடியாதபடி ரொம்ப பாதுகாப்பா வச்சிட்டு இருப்பாங்க. இவன் அந்த பாதுகாப்பை உடைத்து உள்ளே புகுந்து அந்த மரத்தை வெட்டி எடுத்து வந்துருவான். வந்தா அவன் வெற்றி பெற்றான்னு அர்த்தம். இது பழைய காலத்து போர் மரபு. அத இமயவரம்பன் கடல் நடுவில் கப்பற்படையை செலுத்தி கடம்ப மரத்தை வென்று வந்தான் என்பதை சொல்லுகிற பொழுது இந்த முருகப்பெருமானை தான் உதாரணம் காட்டுங்க. முருகப்பெருமான் கடல் நடுவுள்ளே இருந்த மாமரமாக இருந்த சூரபதுமனை வென்று அழித்தான். அதெல்லாம் நான் பாட்டெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை. நிறைய இது முழுவதும் 6 பக்கம் இருக்குங்க. இது முழுவதும் தமிழ் இலக்கணத்துல, இலக்கியத்துல கந்தபுராணம் எந்த அளவுக்கு இடம்பெற்றிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை சொல்றது. இதெல்லாம் இலக்கியம் படிக்கிற மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய சமாச்சாரம். பொதுவாக கூட்டத்தில் பேசக்கூடாது. இருந்தாலும் இதை சொல்ல போறோமே, இதுக்கு வேண்டிய விஷயம் நம்ம கையில் இருக்கணுமேங்கிறதுக்காக அது தொகுத்து வச்சிருக்கிறேன். இதான் 10 நூல்ல நாம் பார்க்கிறோம். இது போல நிறைய நூல்கள்ல. ஆனா முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் ஒன்றென்று கருதினார்களா அப்படிங்கிறதுக்கு வழி இல்லை. சிவபெருமானுடைய மகன் கருதி இருக்கிறாங்க. ஆலமர் செல்வன் மகன். சிவபெருமானுக்கு ஆலமர் செல்வன் பேர். ஆலமர் செல்வன் தட்சிணாமூர்த்தியா இருந்தவர். அவர் உபதேசம் பண்ற பொழுது கல்லால் மரத்தில் இருந்து உபதேசம் பண்ணுவாருங்கிறது ஒரு வழக்கு. அதனால அவருக்கு ஆலமர் செல்வன் பேர். அதான் தட்சிணாமூர்த்தி. ஆலமர் செல்வன் மகன். இவருக்கு தனியா கோயில் இருந்திருக்குது, தனியா விழா பண்ணி இருக்கிறாங்க. இவருக்கு மட்டும் இல்லைங்க, இவருடைய படை வேல் இருக்கு பாருங்க, அதுக்கு தனியா கோயில் இருக்கு, வேர்க்கோட்டம் அப்படின்ட்டு சிலப்பதிகாரத்தில் பாடி இருக்கிறாங்க. வேர்க்கோட்டம். முருகப்பெருமான் கோயில் இருக்குது, அவர் ஆறுமுகத்தோடு இருந்திருக்கிறார். அறுமுக செவ்வேள் அநீதிகள் கோயில். இதெல்லாம் காவிரி பூம்பட்டினத்துல இருந்தது. இன்னைக்கு அந்த பட்டணமே இல்லை. பழைய காலத்துல முருகப்பெருமானுடைய ஸ்தலமாக திருச்செந்தூரும் திருப்பரங்குன்றமும் பாடப்பட்டிருக்கிறது. திருச்செந்தூரை பாடியிருக்கிறார்கள் சங்க இலக்கியத்துல, திருப்பரங்குன்றத்தை பாடியிருக்கிறார்கள். பரிபாடல்னு ஒரு 8 தொகை நூல்ல ஒரு நூல். அந்த நூல்ல திருப்பரங்குன்றத்தை பற்றிய சிறப்புகள் ரொம்ப அதிகமா பாடியிருக்கிறாங்க. அங்க போய் விரதம் இருந்திருக்கிறாங்க, முருகப்பெருமானத்துல வேண்டுதல் வச்சிருக்கிறாங்க. நாம இன்னைக்கு வேண்ட மாதிரி தான், நல்ல பிள்ளை பிறக்கணும், என்னுடைய கணவனுக்கு போர்ல வெற்றி கிடைக்க வேண்டும் அப்படின்லாம் போய் வேண்டுதல் செய்திருக்கிறாங்க. அப்படி அங்க ஒரு அழகான கோயில் இருக்கு திருப்பரங்குன்றத்துல. இப்ப நாமெல்லாம் அந்த காலத்துல கோயில்னு சொன்னா முன்னால் ஒரு மண்டபம் வைப்போம். அந்த மண்டபத்துல சித்திரங்கள்லாம் எழுதி வச்சிருப்போம்.
அந்த மண்டபத்தில் அந்த சித்திரங்கள்லாம் எழுதி வச்சாங்க. எழுத்து நிலை மாடம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. எழுத்து நிலை சித்திர மண்டபம் நாம் இப்போ சொல்கிறோம். எழுத்து நிலை மண்டபம் அப்படின்ட்டு பேர் வச்சிருக்கிறாங்க. அதில் இருக்கிற புராணங்கள் எல்லாம் இது 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 இன்னது இது இன்னது அப்படின்னு சொல்லி காட்டிட்டு போயிருக்கிறாங்க வர்றவங்க. இப்போ நம்ம கைடு வச்சுருக்காங்கல்ல, அந்த மாதிரி இது திருப்பரங்குன்றத்தில் இப்படி ஒரு கோயில் இருந்திருக்கிறது அப்படின்னு அந்த 18 பரிபாடல்ங்கிற நூல் பாடி. அதுபோல் இன்னைக்கு சொல்ல நாம சீரலைவாய், இதே பேரால் பழைய காலத்தில் அந்த திருச்செந்தூர் இருந்திருக்குதுங்க. அங்கே முருகப்பெருமானுடைய கோயில் இருந்திருக்கிறது. முருகப்பெருமானுடைய அவதாரம் தாமரையில் தோன்றியவன் அப்படிங்கிற கதை அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டால், புராணம்னு சொன்ன உடனே இதான் கச்சி விஸ்வாச்சாரியர் பாடிதான் அவருடைய காலத்தை பற்றி 2 விதமான கருத்து இருக்குதுங்க. 9ஆம் நூற்றாண்டுங்கிற ஒரு கருத்து ஒன்றுங்க. சகாப்தம் 700 இது பாடப்பட்டதாக 1000 பாடி வச்சிருக்காங்க. இதுக்கு சகாப்தம் 700னா அப்புறம் கிபி ஆண்டுக்கு வச்சுன்னா 78 கூட்டிக்க வேண்டியதானே. அப்படி வரும்போது 8ஆம் நூற்றாண்டு கடைசியில் வரும். சில பேர் 16ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்குரிய பின்னால் சொன்னது தான் சரியாக இருக்கும். 9ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டுலாம் இது இருந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாக எனக்கு தெரியல. பார்க்கலாம். இந்த கதை சங்க இலக்கியத்தில் வழங்கி இருக்குது. அதற்கு மேல முருகப்பெருமானுடைய அவதாரத்தை பற்றியும் சூரபதுமனை பற்றியும் பல வகையான கதைகள் நம்ம தமிழ்நாட்டில் வழங்கியிருக்கு. அதுல சில கதைகள் ஏற்றுக்கொள்ளுகிற மாதிரி இல்லைங்க, நாகரிகமா இல்லை. ஆனா முன்னா இருந்தும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. சிவஞான முனிவர்லாம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். சிவஞான முனிவர் அதை ஏற்றுக்கொண்டு தான் காஞ்சிபுரத்தில் சுரகரேஸ்வர படலம்னு ஒரு படலத்தை பாடி வச்சிருக்கிறார். எப்படி அதை எடுத்துக்கிட்டாருன்னு தெரியல. அது நச்சினாருக்கு நேர் 18 திருமுருகாற்றுப்படையில் உரையில் எழுதியிருக்கிறார் அந்த கதையை. அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை, எந்த விதத்திலும் அது பொருத்தமானதாக தெரியல. அப்போ கந்தபுராணம் இந்த மாதிரி வேண்டாத பகுதிகளெலாம் நீக்கிவிட்டு எப்படி கொள்ள வேண்டுமோ அப்படி இந்த கதையை சொல்லி கொண்டு போகிறது அப்படிங்கிறது. இதை பற்றிய பலவேறு புராண கதைகள் பழைய காலத்தில் வழங்கி இருந்ததை நாம் பார்க்குற போது தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் அந்த கதையை தமிழ் புலவன் பாடியிருக்கிறான், பரிபாடல்ங்கிற நூலில் பாடியிருக்கிறான். நச்சினார்க்கு ஒன்றும் இல்லாத எழுதலை, தமிழ் புலவன் பாடினது தான் எழுதியிருக்கிறார். ஆனால் எப்படி அப்படி அப்போ பொதுவாகவே ஒரு ராமாயணம் எத்தனை விதமான ராமாயணம் இருக்குது தெரியுங்களா? ஒன்றுக்கொண்டு நேரடியாக மாறுபட்ட கதைகளை உடைய ராமாயணம் ஒன்றுங்க. ஆகினால பழைய புராண கதைகளில் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது இயற்கை. அதை நாம் ஒன்றும் தப்புன்னு சொல்ல முடியாது, அதை வந்து நம்ம வெறுக்கவும் வேண்டியதில்லை. அதே போல் சூரபதுமன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம புராண கதைன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பக்கம் இருக்குது இல்லையா? ஒரு பக்கம் முருகப்பெருமான், இன்னொரு பக்கம் சூரபதுமன். இந்த சூரபதுமனை பற்றிய கதையை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அவன் மனித உடம்பும் குதிரை முகமும் உடையவனாக இருந்தான்னு ஒரு கதை ஒன்று உண்டு. திருமுருகாற்றுப்படையில் இருவேறுருவின் ஒரு பேர் யாக்கை அறுவேறு வகையின் 5 வரம் மண்டி அவுணர் நல்வலம் அடங்க கவிஞர் மாமுதல் தடிந்த மறுவில் கொண்டார் அப்படின்னு சொல்லி பாடியிருக்கிறார். அதில் நச்சினார்க்கினர் ஒரு கதையை எழுதியிருக்கிறார். அந்த கதையை பின்னால் வந்து அங்கே ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஒட்டக்கூத்தர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஒட்டக்கூத்தர் ஏற்றுக்கொண்டு அந்த கதையை தக்கையாக பண்ணி வச்சு பாடுறார். அப்படி இந்த கந்தபுராண கதையை பற்றி, கந்தபுராணத்தின் பாத்திரங்களில் தலைமை பாத்திரமாக ஒரு பக்கம் பாத்திரம் சொல்றதை பற்றி யாரும் குறையா நினைச்சிடாதீங்க. இலக்கியம்னு எடுத்துக்கிற பொழுது அந்த மாதிரி வார்த்தையை தான் பிரயோகம் பண்ண முடியும். ஒரு பக்கம் முருகப்பெருமான், ஒரு பக்கம் சூரபதுமன். இந்த 2 பேரை பற்றிய கதைகள் பல்வேறு வகையாக நம்ம தமிழ்நாட்டில் வழங்கி இருக்கிறது. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னு கேட்டால், இந்த கந்தபுராணம் ரொம்ப பழைய காலத்திலிருந்து செல்வாக்குடையதாக நம்ம நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. முருகப்பெருமானுக்கு 2 தேவியர்கள் இருந்தார்கிற சமாச்சாரம் பரிபாடல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் அவன் வேடிக்கை பண்ணியே பாடியிருக்கிறான்.
தேவியானை அம்மையாரும் வள்ளி அம்மையாரும் ஒருவருக்கொருவர் மாறுபட்டு கொண்டதாகவும், ஆமாம் இவங்க பக்கத்தில் கொஞ்சம் பேர், அவங்க பக்கத்தில் கொஞ்சம் பேர் தோழிமார்கள், கிளிகளும் கூட மோதிக்கொண்டனன்னு பாடுறார் அவர். இதெல்லாம் ஒரு காப்பிய சுவைக்காக, இலக்கிய சுவைக்காக பண்ணியிருக்கலாம். அதுக்காக தேவியானை அம்மையாரோடு வள்ளி அம்மையார் எந்த விதத்திலும் வேறுபடாதவர். மாறிலா வள்ளி வாழ்கன்னு சொல்ற. மாறிலா வள்ளின்னா யாரோடு மாறுபடாத வள்ளின்னு ஒரு கேள்வி உண்டு. ஆமாங்க, ஆரிய தரந்தோள் வாழ்க. அதாவது நான் பாட்டப்படியே சொல்லிடுவோம். சில சமயத்துல அந்த அடைமொழி சொற்கள் இருக்கு பாருங்க, அதுல கொஞ்சம் கருத்து அழுத்தினீங்கன்னா பிரச்சனைகள் நிறைய வரும். ஆரிய தரந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க. மாறிலான்னா மாறுபாடு இல்லாத, யாரோடு. கேள்வி இதுக்கு ரெண்டு விடைக்கு வாய்ப்பு இருக்குது. முருகப்பெருமானோடு வேறுபடாத அல்லது தேவியாரோடு வேறுபடாத. அப்போ நாம் இங்க என்ன வச்சுக்கிறது? பரிபாடல்ல சண்டையே போட்டிருக்கிறான். ஆமா, தேவியானை அம்மையாரும் வள்ளி அம்மையாரும் ஒருவருக்கொரு இகழில் நின்றதாக. அப்புறம் ரெண்டு பேருக்கும் அவங்க தோழி இருப்பாங்க. இப்போ எங்க தலைவி எவ்வளவு பெரியவன் இவ பேசுவா, அவ எங்க தலைவி எவ்வளவு பேசுவா. அவ பேசுற பொழுது இவங்க பக்கத்துல கிளிகள் வளர்க்காங்கல்ல, இதுவும் பேசுது. அவங்க பக்கத்துல கிளிகள் பேசுது. அந்த சமயத்துல இவர்கள் கூந்தல்ல வண்டு உட்கார்ந்து இருக்குது. இது நல்ல கற்பனைங்கிறது தெரியுது. ஏன்னா நமக்கு தெய்வ மகளிருடைய கூந்தல்ல வண்டு வராதுங்கிறது ஒரு மரபு உண்டு. ஆனா அவன் என்ன பண்ணிருக்கான், இவங்க கூந்தல்ல இருந்த வண்டு அது இதே தற்செயலா இங்க இருந்து பறவை அங்கவே உட்காந்துருக்கோம், அங்க இருக்கிறது அங்க இருந்து பறந்து இங்க வந்து உட்காந்துருக்கோம். இவன் என்ன பண்ணிருக்கிறான், அந்த வண்டுகளும் கூட ஒன்னோட ஒண்ணு மாறுபட்டு போர் செய்கிறது அப்படின்னு கற்பனை கொண்டு போயிருக்கான். ஆக இதெல்லாம் உண்மையா சார் அப்படின்னா, இதெல்லாம் புலவர்கள் பண்ற வேலை. அப்படியே உட்காந்து அப்படி கனவு கண்டுகிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு காட்சி இருந்தா என்ன பண்ணும் அப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சிருப்பான். உடனே அதை பாட்டா பாடியிருப்பான். அந்த மாதிரி பாடி இருக்கிறாங்க. முருகப்பெருமானுடைய சக்திகள்ல பொதுவாக சிவம் என்று சொன்னா அதுக்கு 3 சக்தி உண்டு: இச்சை, ஞானம், கிரியை. அதுதான் அப்படியே இங்கே வேலாயுதமும் தேவியானை அம்மையும் வள்ளியம்மையும் சொல்லுவோம். இதுல இச்சை என்று எல்லாவற்றோடும் சேர்ந்திருக்கும். ஞானசக்தியோடும் கலந்திருக்கும், கிரியாசக்தியோடும் கலந்திருக்கும். இந்த ஞானசக்தியும் கிரியாசக்தியும் ஒண்ணுக்கு ஒண்ணு மிகுதல் குறைதல் உண்டு. அது எங்க நீங்க பார்க்கலான்னு கேட்டா, இப்ப பாருங்க, இப்ப நம்ம புராணம் தான் படிக்கிறோம், தன்னை போல சைவஸ்தான் அதுல சேர்ந்துரும். இப்போ சுத்த தத்துவம் வருது இல்லையா, 4 தத்துவம் ஞானமேயாக இருக்கக்கூடியது, விந்து தத்துவம் கிரியையாக இருக்கக்கூடியது, சதாசிவ தத்துவம் ஞானமும் கிரியையும் சமமா இருக்கக்கூடியது, மகேஸ்வர தத்துவம் கிரியை மிகுந்து ஞானம் குறைஞ்சிருக்கக்கூடியது, சுத்த வித்தை ஞானம் மிகுந்து கிரியை குறைஞ்சு. இச்சை என்னாச்சு? இச்சை எல்லாத்திலும் ஒரே மாதிரியா இருக்கும். ஞானத்திலும் இச்சை உண்டு, கிரியையிலும் இச்சை உண்டு. ரெண்டும் சமமாக இருக்கிறதுலையும் இச்சை இருக்கும், ஒன்று கொண்டு மிகுந்து இருக்கிறதுலையும் இச்சை இருக்கும். அப்ப இது எதனோடும் மாறுபடாம இருக்கும். அப்ப வள்ளி நாச்சியார் என்ன சக்தி, தேவியானை அம்மையார் என்ன சக்தி, அது 2 விதமா சொல்லி இருக்கிறாங்க. அது நான் அப்புறம் வள்ளியம்மை திருமண படத்துல சொல்றேன், இப்ப வேண்டாம். ஆக மாறிலா வள்ளி அப்படின்னு சொல்ற பொழுது இந்த சக்திகள்ல எப்பவுமே ஒன்றோடு மாறுபடுவது கிடையாதுங்க. ஒன்றோடு மாறுபடுகிற வழக்கம் இல்லைங்க. ஆனா அப்படி பண்ணியிருக்கிறான். சரி, அந்த விஷயத்தை விடுவோம். அதற்கு மேல தமிழ் இலக்கியத்துல தேவயானை அம்மையாரை காட்டிலும் வள்ளி நாச்சியாருக்கு அதிக இடம் கொடுத்திருக்கிறாங்க. வள்ளி நாச்சியாருக்கு அதிக இடம் கொடுத்திருக்கிறாங்க. தமிழ் இலக்கியத்துல அகப்பொருள் இலக்கியம்னு ஒண்ணு உண்டுங்க. அதுல ஒரு ஆடவன் ஒரு பெண்ணை விரும்புவான். 2 பேரும் அப்படி வழி நடந்து போயிட்டு இருப்பாங்க. எதிர பார்க்கிறவங்க அவங்களை என்ன சொல்றாங்கட்டா, வள்ளியோடு கூடிய முருகன் போலே. அப்போ ஒரு ஆணும் ஒரு பெண்ணும், ஆடவர்களை முருகன் என்று சொல்றது வழக்கு. அழகு, வலிமை, ஆற்றல். சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் கோவலனை போடுறார். கோவலனை போடுற பொழுதே
கண்டேத்தும் செவ்வேளென்று இசை போக்கி. அப்படிதான் கோவலனை போடுறார். கோவலனை பார்த்தவங்களாம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, முருகப்பெருமானை நாங்கள் பார்த்ததே இல்லை, வழிபட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் முருகப்பெருமான் எப்படி இருப்பாரு எனக்கு தெரியாது. இந்த கோவலனை பார்த்தா முருகப்பெருமானே, அப்ப கண்ணால் கண்டு ஏத்தி வழிபடப்படுகின்ற முருகப்பெருமான் போலே கோவலன் இருக்கிறான்னு சமண சமயத்து போலவர் இளங்கோவடிகள் பாடுறார். கண்டேத்தும் செவ்வேளென்று இசை போக்கி அப்படின்னு சொல்லி, இசைனா புகழ்னு அர்த்தம். அப்ப ஒரு ஆடவனை பார்த்தா முருகன் என்று சொல்றது. அது கூட ஒரு பெண் இருந்தா அவளை என்னன்னு சொல்றது? வள்ளி. அப்ப வள்ளியோடு கூடிய முருகன் போலே. அதை விட இன்னொரு சுவையான விஷயங்க, கண்ணகி மதுரை நகரத்தை எரிச்சா. எப்படி எரிச்சாங்கிற கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். எரிச்சிட்டு அங்கிருந்து அப்படியே நடந்து போறா, சேர நாட்டு எல்லைக்கு போறா. சேர நாட்டு எல்லையில ஒரு வனத்துல ஒரு வேங்கை மரத்தின் கீழே போய் நிற்கிறா. 13 நாள் ஆயிட்டுது. மதுரையிலிருந்து சேர நாட்டு மலைப்பகுதிக்கு போய் ஒரு மரத்தின் கீழே நிற்கிற பொழுது 13 நாள் ஆயிட்டுது. 13ஆவது நாள்ல அவளுடைய கணவன் வந்து இவளை தேவலோகத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவான்னு ஒரு நிலை. அதை எதிர்பார்த்துட்டு அவள் போய் நிற்கிறா. அந்த காட்டில் இருக்கிற புறவர்கள்லாம் அப்படியே வந்தவங்க அந்த மரத்தை பார்த்தாங்க, வேங்கை மரத்தை பார்த்தாங்க. இந்த வேங்கை மரத்துக்கும் கந்தபுராணத்துக்கு சம்பந்தம் உண்டு. முருகப்பெருமான் அங்கே வேங்கையாக தான் நின்றான், வள்ளியாமையாக இருந்த இடத்துல. இந்த வேங்கை மரத்துங்கீழ கண்ணகி நிற்கிறத பார்த்த உடனே அந்த புறவர்களுக்கெல்லாம் உடனே ஞாபகம் வந்து வள்ளியம்மை தானுங்க. அவ சொல்றாங்க, வேங்கை நறுநிழற் கீழ் வள்ளி போல்வி. நீங்க வேங்கையின் கீழே நிக்கிறீங்க, எங்கள் குலத்தை, அது சொல்றாங்க, மரக்குலம், குறவர் குலம், குறவர் குலத்து மகள் அவள் அப்படிங்கிறது தமிழ் இலக்கியத்தை நல்லா பாடி இருக்கிறாங்க. மலைவேங்கை நறுநிழலின் வள்ளி போல்வீர், மனம் நடுங்க வந்து நின்றீர் யாவீர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அந்த பெண்ணை பார்த்த உடனே அவங்களுக்கு இன்னும் ஞாபகம் வருதுன்னு கேட்டா வள்ளியம்மை தான் ஞாபகம் வருது. அந்த அளவுக்கு வள்ளியம்மை பற்றிய, அவர் புறவர் குலத்தில் பிறந்தது, முருகப்பெருமான் அவளை திருமணம் செய்து கொண்டது, அந்த திருமணம் களவு திருமணமாக இருந்தது. அதுதான் ரொம்ப முக்கியம். பரிபாடல்காரன் திருமணத்தை 2 வகையாக பிரிக்கிறான். கற்பு திருமணத்துக்கு ஒரு உதாரணம் தெய்வ ஆணையம்மையார். கற்பு திருமணம்னா என்னன்னு கேட்டா, பெற்றோர்கள் பார்த்து இசைந்து திருமணம் பண்ணி வைக்கிறது, அதுக்கு கற்பு திருமணம். முருகப்பெருமான் சூரபதுமெல்லாம் வென்று வந்து நிற்கிறார் திருச்செந்தூர்ல. அப்போ இந்திரன் சொன்னான், உங்களுக்கு நாங்கள் என்ன கைமாறு செய்யறதுன்னு தெரியல, நான் வளர்த்து பண்ண உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், ஏற்றுக்கொள்ள வேணும். திருப்பரங்குன்றம் வச்சு கல்யாணம் பண்ணாங்க. அது கற்பு திருமணம். வள்ளியம்மையார் செய்து கொண்டு களவு திருமணம். வள்ளியம்மையார் குறவர் குடியில பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கிறார். முருகப்பெருமான் அதை தேடி சென்று விரும்பி, அப்புறம் உடனே புலவர்கள் அவங்களுக்கு வேண்டிய வேலையெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா. தமிழ் இலக்கணத்துல இந்த அகப்பொருள் துறைகள் எவ்வளவு வருமோ அவ்வளவு துறைகளும் அதுல இதை தொடங்கி வச்ச ஒரு இவர். களவு திருமணம் என்று எடுத்து காட்டியது பரிபாடலும் சங்க இலக்கியமும். சங்க இலக்கியத்தில் மற்றதும் களவு திருமணம் சொல்லியிருக்கிறாங்க. அதை முறைப்படி அகப்பொருள் துறையில வைத்து பாடினவர் நம்ம கச்சிப்பு சிவாச்சாரியார். இதுக்கு பின்னால கச்சிப்பு முனிவர் வந்தார், முழுக்க அதை களவாவே பண்ணி வச்சுட்டாங்க. தனிய புராணம்னு ஒரு புராணம், அந்த புராணத்துல களவு படலம்னு ஒரு படலம். அழகா அதை தனியா பிரிச்சு எடுத்துட்டா ஒரு தமிழ் கோவை நூல்மா. தமிழ்ல அகப்பொருள் நூலுக்கு ஒரு கோவை நூல் பேர். இப்ப நம்ம திருக்கோவையார் இருக்குது இல்லையா, அது போல ஒரு கோவை நூல் பேர். அப்படி களவு படலம் அப்படின்னு சொல்லி திருத்தணியை கோவைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி பாடி இருக்கிறார். அப்போ நம்ம வள்ளியம்மையார் தமிழ் இலக்கியத்துல செல்வாக்கு பெற்றவர், தமிழ் புலவர்களிடத்தில் செல்வாக்கு பெற்றவர். அவர் குறவர் குடியில் பிறந்தார் என்பதும் முருகப்பெருமானை களவு வழியாக திருமணம் செய்து கொண்டார் என்பதும் தமிழ் இலக்கியத்தில் பிரசித்தமாக வழங்கக்கூடிய ஒரு செய்தி. இவ்வளவு சொல்றது எதுக்காகன்னு கேட்டால், இது ஏதோ புராணம், ஏதோ கதை, பின்னால் வந்தவங்க பாடி வச்சுட்டாங்க அப்படிங்கிறது நம்ம நினைக்கக்கூடாது. இது சங்க காலத்திலிருந்து நம்ம நாட்டில் செல்வாக்கு பெற்று இருக்கின்ற கதை, இலக்கிய புலவர்களிடத்தில் செல்வாக்கு பெற்றிருக்கின்ற கதை. இது இலக்கியத்துல, இலக்கணத்திலேயும் இதுக்கு இடம் உண்டுங்க. அதான் ரொம்ப முக்கியம். இலக்கணத்துல இடம் பெறுவது என்பது ரொம்ப அரிதுங்க. தொல்காப்பியம்னு ஒரு இலக்கியம், அது
இந்த நாட்டை பற்றி பேசுகிறது. நாட்டை பற்றி பேசுகிற பொழுது நிலம் என்றும் காலம் என்றும் அந்த நிலத்திலே தோன்றுகின்ற பொருள்கள் என்றும் அந்த நிலத்திலே வாழுகின்ற மக்களுடைய ஒழுக்கம் என்றும் 4 வகையை பிரித்து கொண்டு பேசுங்க. நிலம் ஒன்று, காலம் ஒன்று, காலம் காரணமாக நிலத்தில் தோன்றுகின்ற பொருள்கள் என்று பல, அங்கே வாழுகின்ற மக்களுடைய ஒழுக்கம், இந்த 4 வகையா பேசும். அந்த 4 வகையில நிலத்தை பற்றி பேசுகிற பொழுது தெய்வம் சார்புடையதல்லாத நிலமே நம்ம தமிழ்நாட்டில் கிடையாதுங்க. எந்த நிலமா இருந்தாலும் அதுக்கு ஒரு தெய்வ சார்பு ஒன்று உண்டு. அதுல குறிஞ்சி நிலத்துக்கு உரியவன் முருகப்பெருமான் அப்படிங்கிறத பாடியிருக்கிறார். இந்த எல்லாரும் சொல்லிட்டே இருப்பாங்க, சேயோன் மேய மைவரை உலகம். முருகப்பெருமானுக்கு சேயோன்னு பேர், செந்நிறமா இருக்கிறவன் அர்த்தம். அதே பேர்ல செவ்வேள் அப்படின்னு ஒரு பேர் வரும். இன்னொரு பேர் உண்டு, நெடுவேள் அப்படின்னு பேர் உண்டு. செவ்வேள்னு சொன்னா இன்னொரு வேள் இருக்கிறார், அவர் கருப்பா இருப்பார், கருவேள். மன்மதனுக்கு பேரு. மன்மதன் ரொம்ப அழகுடையவன்னு சொல்லுவாங்க. அந்த அழகை தூக்கி சாப்பிட்டுடுவான் முருகப்பெருமான். ஆமா, 1000 கோடி காமர் அழகலாம் திரண்டு ஒன்றாய் மேவினை எனினும் செவ்வேள் நோலமாம் சரணம் தன்னில் தூயமில் விரலுக்கு காற்றார் அப்படின்னு சொல்லி பாடியிருக்கிறார். அதனால இவனை செவ்வேள் என்றும் நெடுவேள் என்றும் சொல்லுவாங்க. நம்ம திருச்செங்கோடு சிலப்பதிகாரத்தில் பாடியிருக்கிறாங்க, திருவேரகம் சிலப்பதிகாரத்தில் பாடியிருக்காங்க, சாமிமலை சிலப்பதிகாரத்தில் பாடியிருக்காங்க. சிலப்பதிகாரத்தில் முருக வழிபாட்டுக்குன்றே ஒரு பகுதியை ஒதுக்கி வச்சிருக்கிறார் நம்ம இளங்கோவடிகள். அதுக்கு குன்றக்குறவை அப்படின்னு. அதுல நம்ம பந்தர்வான செய்திகள் நிறைய உண்டு. முருகப்பெருமானுடைய தோற்றம், 6 முகத்தோட 12 கையோடு இருக்கிற நிலை எல்லாமே பாடிக்கிறாங்க. ஆக 10 பாட்டு, 8 தொகை, காப்பியம். அதாவது சிவ சிந்தாமணி, அந்த காப்பியத்துக்கு தலைவனும் ஒரு சமணன், அந்த காப்பியத்தை பாடினவரும் ஒரு சமணர். ஆனா அந்த சீவகனுக்கு உதாரணம் சொல்லுகிற பொழுது முருகப்பெருமான தான் சொல்றார். சமயம் வேறையா இருந்தாலும் அதானுங்க நம்ம தமிழ்நாட்டில் சமணம் பௌத்தம் ரெண்டும் வெளியிலேருந்து வந்தது தான், நல்லா ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. சிவ வழிபாடும் முருக வழிபாடும் தமிழ்நாட்டுக்குரியது. வெளியிலிருந்து வந்த சமணத்தை மதத்தை பௌத்த மதத்தை தழுவின புலவனும் காப்பியம் பண்ற பொழுது சிவபெருமானை பற்றிய கதையும் முருகப்பெருமானை பற்றிய கதையும் எடுத்து அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் காப்பியம் பண்றாங்க. ஒரு பெண்ணுக்கு ஓமை சொல்லும்போது வள்ளியைத்தான் ஓமை சொல்லியிருக்கிறான் திருத்தக்க தேவர், சிவசிந்தாமணி புலவர். ஆக இலக்கணத்துல இடம்பெற்றிருப்பது ரொம்ப சிறப்பு. முருகப்பெருமானுக்கு செய்கிற வழிபாட்டுக்கு வெறியாட்டு அல்லது வேலன் ஆட்டு அப்படின்னு பேர். காந்தல் கூத்து அப்படின்னு பேர். காந்தல் கூத்து. வெறியறி சிறப்பின் வெவ்வாய் வேலன் வெறியாட்டயர்ந்த காந்தல். ஒரு வீட்டில் யாருக்காவது உடம்பு சுகம் இல்லைன்னா உடனே ஒரு பூசாரியை கூப்பிடுவாங்க. அவர் ஒரு பூசை போடுவார், முருகப்பெருமானுக்கு தான் போடுவாங்க. அப்புறம் அந்த வழிபாட்டில் அந்த காலத்துக்கு தந்தாவில் இன்னமும் இருந்தது. அதையெல்லாம் நாம் இன்னைக்கு எடுத்துக்கொள்ள முடியாதுங்க. இன்னைக்கு அதை நாம பின்பற்றவும் முடியாது. ஏன் திருமுருகாற்படையில் அதுதானே பாடி இருக்குது, உருவச்சந்தினை குருதியோடு தூய். அப்படிதான், அதை குருதி பலியோடு கூடித்தான் வழிபாடு நடத்தி இருக்கிறாங்க. அதே போல மதுரை காக்கின்ற காவல்ல காந்தல் அப்படின்னு ஒரு துறை வச்சிருக்கிறாங்க. இப்படி தெய்வம் என்ற வகையில முருகப்பெருமான் பேசப்படுகிறார். வழிபாடு என்ற வகையில முருகபூசை, அந்த முருகபூசை பண்றவனுக்கு வேலன்னு பேர். ஏன் அவனுக்கு வேலன்னு பேர்னா முருகப்பெருமானுக்கு அடையாளம் வேல் தான். அந்த வேலை கையிலேந்தி ஆடிக்கொண்டு குறி சொல்ற மாதிரி வச்சுங்களேன் பேசுபவன், ஆகினால் அவனுக்கு வேலன்னு பேர். அவன் கடம்ப மாலை அணிந்து கொள்வான், காந்தல் மாலை, கடம்பு காந்தல் இதெல்லாம் முருகப்பெருமானுக்கு உரியது. கடம்ப மாலை அணிந்து கொள்வான், காந்தல் மாலை அணிந்து கொள்வான். அப்படி இவனுடைய வழிபாடு பேசப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு வேடிக்கை என்னன்னா,
அதாவது நாமெல்லாம் சங்க காலம்னா ஆஹா அங்கே இருந்தவங்களாம் ரொம்ப யோக்கியமானவர்கள், ரொம்ப உத்தமமானவர்கள். இன்னைக்கு என்ன இருக்குது இதெல்லாம் அன்னைக்கு இருந்ததுங்க. நாம் அதை மறைச்சிட்டு கொஞ்சம் நல்லா இருந்ததை மட்டும் எடுத்து வச்சுட்டு ஆஹா எங்கள் தமிழர்கள் பழைய காலத்தில் அப்படி இப்படி அப்படின்னு நாம் சொல்லிட்டு இருக்கோம். பொய்யான வழிபாடு இருந்திருக்குது. ஒரு வீட்டில் ஒரு பெண்ணுக்கு உடம்பு சுகம் இல்லை, அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். இந்த உடம்பு சுகமெல்லாம் வந்து ஏன் வந்தது அப்படின்னு சொல்லி பூசாரி கூப்பிட்டு கேட்டான். பூசாரி என்ன சொன்னான், இதுக்கு மலையிலேருந்து ஒரு தெய்வம் பிடிச்சிக்கிட்டுது, அந்த தெய்வம் பிடிச்சிட்டு போனால் தான் அதுக்கு உடம்பு நல்லா இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஆடு அறுத்து பலி கொடுத்து பூசை போடணும் அப்படின்னா. அம்மாவுக்கு எப்படியாவது பொண்ணோட உடம்பு நல்லாயிட்டா போதுமே, அதெல்லாம் ஒரு ஆடு போனால் பரவாயில்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டான். பூசை நடக்குது, களமெல்லாம் இந்த பூசை களம்னு ஒன்று உண்டுங்க, அதெல்லாம் ஒழுங்காக பண்ணிட்டாங்க. இந்த பூசாரியும் வந்துட்டார், கையில் வேலை வச்சுக்கிட்டு ஆடுறாரு. அவளுக்கு அந்த மலையிலேருந்து ஒரு தெய்வம் பிடிச்சிக்கிட்டதுனால இந்த நோய் வரலைங்கிறது ஒருத்திக்கு மட்டும் தெரியும். ஆமாம், அவளோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிற ஒருத்திக்கு மட்டும் தெரியும், மற்ற யாருக்கும் தெரியாது இது. இப்போ அவளுக்கு ரொம்ப தர்ம சங்கடம், இதை உள்ளதை சொல்லவும் முடியாது. அப்போ பார்த்தா அந்த வேலனை பார்த்து பேசினான், நீ உண்மையான சாமி இல்லை, அது எனக்கு நல்லா தெரியும். எல்லாரும் சொன்னாங்களேங்கிறதுக்காக நீ வந்துட்ட. எல்லாரும் உண்மையான சாமின்னு தான் உன்னை நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நான் உன்னை அறிவில்லாதவன் என்று நினைக்கிறேன் அப்படின்னு பாடினான். தைரியமா பாடினான். அந்த தொடர் இருக்கு பாருங்க, ரொம்ப அருமையான தொடர். கடவுள் ஆயினும் ஆக, எனக்கு நீ கடவுள் தெரியல, நீ சும்மா பொய்யா தான் வந்திருக்கிற. கடவுளாயினும் ஆக, மடவை, மடவைன்னா என்ன அர்த்தம், அறியாமை உடையை. மடம்னா அறியாமை, மடவை ஐகாரம் முன்னிலையில் வருது, அறியாமை உடையை சொல்லிட்டு ரொம்ப நாசுக்கா முருகனே நீ வாழ்க அப்படின்ட்டா. அந்த பாட்டு அவ்வளோ அழகா பாடியிருக்கலாம். கடவுளாயினும் ஆக மடவை, நிச்சயமா சொல்றியா? ஆமா நிச்சயமா. மன்றன்னு ஒரு சொல்ல போட்டிருக்கான், மடவை மன்ற. மன்ற என்ற சொல்லுக்கு நிச்சயம்னு அர்த்தம். மன்ற கிளவி தேற்ற பொருட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் ஆயினும் ஆக மடவை மன்ற. அப்புறம் என்ன பண்றது, கொஞ்சம் மன்னிப்பு கேட்டுங்களா, வாழிய முருகே, முருகப்பெருமானே நீ வாழ்க. யார? அங்க இருக்கிறவரை, இவன் பொய்யா வந்தவனை சொல்லலை. ஆக இந்த மாதிரி பொய்யான ஆட்டம் இதெல்லாம் நடக்கிறது ஒன்று ஒரு வழக்குங்க. இதுவும் அந்த காலத்தில் இருந்துக்குது. அங்கேயும் முருக பூசை தான், பொய்யா பண்ணினாலும் முருக பூசை தான், உண்மையா பண்ணினாலும் முருக பூசை தான். இப்படி நம்ம கந்தபுராணம் தமிழ் இலக்கணத்திலையும் இலக்கியத்திலையும் செல்வாக்கு பெற்றது. ஆகையினால இது ஏதோ சமீப காலத்தில் தோன்றிய ஒரு புராணம், அது நிறைய புழுகுகளை உடையது. அது வேற, கந்த புராணத்துக்கு ஒரு பேர் இல்லையா, நிறைய புழுகுகளை உடையது அப்படின்னு யாரும் நினைச்சிடாதீங்க.